ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மிஷா கிச்சன். என் சேனலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி கேஎஃப்சி கோபி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காலிஃப்ளவர் பெரிய காலிஃப்ளவர் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு 6 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன், எல்லாமே ஆஃப் ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு மட்டும் நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு சால்ட்டோட இது வேரியேஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனுக்கு பதிலாக நீங்கள் கர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வரும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு சொம்பு தண்ணியை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி அப்புறம் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டு ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி மறுபடியும் இன்னொரு டைம் அந்த மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே ப்ராசஸை நம்ம எல்லா காலிஃப்ளவருக்கும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே பண்ணி வச்சாச்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு நம்ம போகிறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. போட்டோன்னே நல்லா பொரியிற மாதிரி. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு அப்படியே ஒன்றா போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. எல்லா சைடும் திருப்பி நல்லா கிறிஸ்பியாக நம்ம திருப்பும் போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு 65 இதெல்லாம் திருப்பும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸ் வர்றது. மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும் பாருங்கள். நல்லா கோல்டன் ஃப்ரையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு லீவில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.